Hey guys, welcome to Trade Insider, the free trading school, and this is Jakir. And என்னோட அக்கௌண்ட்டில் இப்போ வந்துட்டு அரவுண்ட் 3000 ருபீஸ் லாஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படின்னா, இந்த லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான். அண்ட் என்னோடய பையிங் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நோட் பண்ணுங்கள். என்னோடய பையிங் ப்ரைஸ் வந்து அரவுண்ட் 114. ஸோ நான் இதை செல் பண்ணணுன்னா எங்கே செல் பண்ணணும் தெரியுமா? ஸோ நான் ஜஸ்ட் 30 குவான்டிட்டி தான் வாங்கியிருக்கேன். ஏதோ வந்துட்டு ஒரு 5000 10,000 குவான்டிட்டி வாங்கிட்டு 1 or 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ண உடனே எக்ஸிட் ஆகிற அந்த மாதிரியான ட்ரேட் கிடையாது. ஒரு கம்ப்ளீட்டான பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி, ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி எடுத்திருக்கேன் இந்த ட்ரேடில். என்னால் அந்த ஸ்னைப்பர் என்ட்ரி இப்போ உங்கள்கிட்ட காட்ட முடியல, ஜஸ்ட் பிகாஸ் நான் ட்ரேடிங் வியூ ஸ்கிரீனுக்கு என்னால் இப்போதைக்கு மாற்ற முடியாது. ஸோ ஐம் ரியலி சாரி அபவுட் இட். நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதையும் சேர்த்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் வந்துட்டு இந்த ட்ரேட் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்றது நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். அதை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான், மார்க்கெட் வந்துட்டு ஃபால் அடித்தது ஏன் அப்படின்றது ரீசனை வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மெயினான விஷயம். எதனால் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா, லிக்விடிட்டியை கிராப் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக மார்க்கெட் வந்து கீழே வந்தது. ஸோ லிக்விடிட்டி கிராப் பண்ணிச்சு. அதுக்கடுத்து நான் அங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிறது நான் நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் இன்னும் சொல்ல போனால், மார்க்கெட் லிக்விடிட்டிக்கு வரும்போதே வந்துட்டு நான் என்ட்ரி கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். என்னோடய என்ட்ரி வந்துட்டு அரௌண்ட் 102 என்ட்ரியாக இருக்கணும், 114 என்ட்ரி ஆகிடுச்சு. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அண்ட் இப்போ பாருங்கள், அரௌண்ட் வந்து 133 இருக்குது. ஸோ நான் வந்துட்டு வெறும் 30 குவான்டிட்டி வச்சு ஜஸ்ட் வித் அ கேபிட்டல் ஆஃப் 3600 ருபீஸை வச்சு என்னோடய ஓவரால் லாஸையும் ரெக்கவர் பண்ணணும். அண்ட் நான் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் எடுக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கான என்னோடய டார்கெட். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஓகே, இப்போ அரௌண்ட் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு 195 ரிஜெக்ஷன் காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. நான் 195 நான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன். 195 பெரிய ரிஜெக்ஷன். யூஸ்வலாக எல்லாருமே அந்த இடத்துல பெரிய செல் போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கிறது நல்லாவே தெரிகிறதுனால நான் ஸ்டில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ், நான் பிளான் பண்ணியிருக்கிற ஸ்டாப் லாஸ் எங்கன்னா 99 ருபீஸ். தட்ஸ் மை ஸ்டாப் லாஸ். ஆனால் என்னோடய டார்கெட் வந்து நான் 240 வைக்கிறேன். 240 இப்போ 175 ஓகே 240 ஃபைன். ஜஸ்ட் வெயிட். ஸோ 240க்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் தான். அண்ட் இது வந்து 52,600 காலோடது. ஓகே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பெரிய ரிஜெக்ஷன் இருக்குது. நான் ஏன் இந்த மணியோடது பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு எங்கெங்கே ரிஜெக்ஷன் இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ அந்த சார்ட் பார்த்தேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயத்த மேஜராக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 52,700 கால். அதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக், அதுக்கு ஒரு ட்ரேட் கீழே பார்த்தீங்கன்னா 52,400 புட்டில் வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். 1,900 சம்திங் எனக்கு லாஸில் இருக்குது. அதோட ப்ரீமியம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் வெயிட், நான் காட்டுறேன் மறுபடியும். 150 அகெயின் ரிஜெக்ஷன் காட்டுறான். சாரி, 150 வந்துட்டு பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட்லேயும் இருக்கேன். 150 160 அந்த ரேஞ்சிலேருந்து செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போச்சுன்னா கூட எனக்கு இங்கே மூமெண்ட் பெருசாக காட்டல. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் கைஸ். ரொம்ப வெயிட் பண்ணி எடுக்கணும். பொசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, செல் பண்ணுறது நம்ம வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செல் பண்ண முடியுமோ, எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக செல் கொடுக்க முடியுமோ அதை வந்துட்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பட் பையிங் சுச்சுவேஷனில் வி நீட் டு வெயிட். அந்த பேஷன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு லாஸ்க்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ அகெயின் ப்ரைஸ் பாருங்கள், 165. ஓகே, இங்கேருந்து இன்னும் 80 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணும். 240 ருபீஸ்க்கு எனக்கு செல் பண்ணேன். ஆல்ரெடி என்னோடய லாஸ் வந்து பாதிக்கிட்ட ரெக்கவர் ஆகிடுச்சு. அரௌண்ட் ஒரு half of my loss was recovered, right? நான் 220க்கு செல் பண்ணேனே என்னோடய லாஸ் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும். பட் என்னோடய பிஎன்எல் நான் வந்து க்ரீனில் முடிக்கணும் அப்படின்றது வந்து இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, 260 சஸ்டெயின் ஆகுது. ஓகே ஃபைன், தட்ஸ் குட். I'll update you. Wait.
ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு அண்ட் மார்க்கெட் இப்போ பார்த்தா அரௌண்ட் அது 160 180 வந்து இப்போது சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கான். ஸோ மார்க்கெட் புல்லிஷ் மூமெண்ட் இன்னும் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் வி நீட் டு ரெக்கவர் த லாஸ் மட்டும் ரெக்கவர் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். ஸோ லாஸ் மட்டும் ரெக்கவர் பண்ணுற மாதிரி நான் எப்போவே நான் செல் பண்ணால் கூட எனக்கு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் மை லாஸ் வாஸ் ரெக்கவர்ட். ஆனால் எனக்கு க்ரீனில் முடிக்கணும் அப்படின்ற தாட்லேயும் நான் இருக்கேன். இன்னொரு பெரிய ஒரு புல்லிஷ் மூமெண்ட், ஏன்னா மேலே இருக்கிற லிக்விடிட்டியை சேர்த்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட் மேலே போகலாம் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்டில் 195 இன்கேஸ் ரிஜெக்ஷன் வந்துச்சு, பெரிய ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் 195லேருந்து ஒரு 215 அந்த ரேஞ்சில் நான் செல்லுக்கு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே ஃபைன். இன்னொரு ஓகே சூப்பர் 215 நான் போட்டு வைக்கிறேன். ஆனால் இன்கேஸ் பெரிய ரிஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 240 கிட்ட போயிட்டு நான் 215லேருந்து நான் செல் கொடுத்துடலாம். 240 போயிட்டு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஓகே ஃபைன். ஓகே தட்ஸ் இட், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அண்ட் அரௌண்ட் ஒரு 626 rupees ப்ராஃபிட். தட்ஸ் குட். ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய மூமெண்ட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோஸில் இருந்து நான் சாட்ஸையும் நான் சேர்ந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் பேஸ் பண்ணி இன்னும் நான் ஃபுல்லாக இன்டெப்த்தாக ஃப்ரம் ஜீரோ டு ஸ்க்ராட்ச்லேருந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற தாட்டில் இருக்கேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். And I'll see you guys in the next video. Bye bye.